முன்னொரு காலத்தில் சிவபெருமானைப் போன்று பிரம்மனுக்கும் 5 தலைகள் இருந்தன. தோற்றத்திலும் சிவபெருமானைப் போன்றே இருந்த பிரம்மன் ஒரு சமயம் கைலைக்கு சென்றார். அங்கு வந்திருந்த பிரம்மனை பார்த்த பார்வதி தேவி அவரை தனது கணவராக நினைத்து பணிவுடன் வணங்கி அவரது பாதங்களில் பூஜை செய்தாள். அந்த நேரத்தில் சிவபெருமான் அங்கு வந்து சேருகிறார். பார்வதி தேவிக்கு அதிர்ச்சியாய் தான் பூஜை செய்தது தனது கணவர் அல்ல என்பதை உணர்ந்தாள். நடுங்கியபடி நின்ற அவள் சிவபெருமானை நோக்கி, சுவாமி, நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன், தாங்கள் என்னை மன்னியுங்கள் என்று கண்ணீருடன் கூறினாள். பார்வதி தொடர்ந்து, நான் பிரம்மதேவனுக்கு பணிவிடை செய்யும் போது அவர் எவ்வித மறுப்பும் தெரிவிக்காமல் அதை ஏற்றுக்கொண்டார். எனவே அவருக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்று வேண்டினாள். இதை கேட்ட சிவபெருமான் கோபத்தில் மூழ்கி பிரம்மதேவனின் ஒரு தலையை வெட்டி வீசினார். ஆனால் கீழே விழுந்த அந்த தலை சிறிது நேரத்தில் சிவபெருமானின் கையில் ஒட்டி கொண்டது. இதனால் இறைவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. இத்தகைய நிலையை கண்ட சரஸ்வதி தேவி கோபித்து சிவனை நோக்கி, எந்த விசாரணையும் செய்யாமல் என் கணவரின் தலையை வெட்டினாய், எனவே நீ மயானந்தோறும் அலைந்து அங்குள்ள பிணங்களை உண்டு உயிர் வாழ வேண்டும் என்று சபித்தாள். அதன் பின் பார்வதி தேவியை நோக்கி, என் கணவரின் தலையை கொய்திட காரணமாயிருந்த நீ செடி கொடிகளை அணிந்து கோர உருவமாய் கானகத்தில் அலைந்து திரிக என்று சபித்தாள். பிரம்மஹத்தி தோஷத்தால் சிவனின் கையில் இருந்த பிரம்ம கபாலம் அவர் உண்ண முயன்ற எல்லா உணவுகளையும் புசிக்கத் தொடங்கியது. உணவு எதுவும் அமையாமல் சிவபெருமான் பசி தாகத்தால் காடு மலை எங்கும் அலைந்தார். இதை அறிந்த பார்வதி தேவி இதயத்தால் வருந்தி தன்னுடைய அண்ணன் திருமாலிடம் சென்று அழுதாள். திருமாலும் தன் தங்கைக்கு சாப விமோசனத்திற்கான வழியை கூறினார். பார்வதி தேவி சிவபெருமானுடன் சேர்ந்து தண்டகாரண்யத்தை அடைந்தாள். அங்குள்ள மயானத்தின் அருகே ஒரு தீர்த்தம் உருவாக்குமாறு வேண்டினாள். சிவபெருமான் தனது சூளாயுதத்தால் பூமியை தட்டி ஒரு தீர்த்தத்தை உருவாக்கினார். அதுவே அக்னி தீர்த்தம். அங்கு பார்வதி தேவி உணவு வகைகளை சமைத்து மயானத்தில் சூறையிட்டாள். அந்த உணவை அருந்த சிவபெருமானின் கையில் இருந்த பிரம்ம கபாலம் கீழே இறங்கியது. கபாலம் விழுந்ததும் சிவபெருமான் அக்னி தீர்த்தத்தில் நீராடி தோஷம் நீங்கின. ஆனால் அந்த கபாலம் பார்வதி தேவியை பற்றி கொண்டது. தேவி பேருருவம் எடுத்து அதை தனது காலால் மிதித்து பின்பு மாலையாக கழுத்தில் அணிந்தாள். அவள் எடுத்த அந்த உன்னத உருவமே அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன். அங்காளம்மனை நோக்கி சிவபெருமான், கோர உருவம் விலகட்டும், மதியில்லாத இருளான நாளில் அருள் வேண்டி மக்கள் வருவர், நீ இவ்விடத்தில் எழுந்தருளி அவர்களுக்கு அருள் செய்து வருக என்று அருளினாள். அதன்படி அங்காளம்மனும் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட்ட சிவபெருமானும் தாண்டேஸ்வரர் என்ற திருப்பெயருடன் அவ்விடத்தில் எழுந்தருளி அங்கு வருவோர்க்கு கருணையுடன் அருள் வழங்கி வருகின்றனர். பிரம்மஹத்தி தோஷத்துடன் அலைந்த சிவன் பூங்காவன தாயின் இருப்பிடமான மலையனூருக்கு வந்து அங்கே இரவில் தங்கியதால் அந்த இரவே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுவதாக கூறுகின்றனர். மேல்மலையனூரின் வழியே செல்லும் போது காற்றில் கூட ஒரு அமைதி, ஒரு சக்தி அழைக்கிறது போல தோன்றும். மனிதர்களின் வலிகளையும் கவலைகளையும் அரவணைத்து காத்து நிற்கும் ஒரு அம்மை. மும்மூர்த்திகளிலும் முதன்மையான சிவபெருமானுக்கே பிடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிய இடம் என்பதால் இந்த தலம் பிற தலங்கள் போலல்ல, இது மனிதர்களின் இருளை அகற்ற பிறந்த ஒரு அருள் தலம். அமாவாசை வரும்போது அந்த இரவு வேறு போலிருக்கும். நிலவு மறைந்தாலும் அந்த இருளை துளைத்து அம்மனின் அருள் ஒளி பளிச்சென்று மனிதர்களின் வாழ்க்கையை தொட்டுவிடும். தொடர்ந்து 3 அமாவாசை நாட்களில் வருபவர்கள் தங்கள் தோளில் சுமந்து வந்த பிணிகள், தோஷங்கள், வைப்பு, பில்லி, சூனியம், காட்டேரி, சேட்டை எதுவாயினும் அம்மனின் முன் வந்து கரைந்துவிடும். பல வருடங்களாக துன்பப்பட்டவர்கள் முகத்தில் புதிய நம்பிக்கை மலர்வதை இக்கோயில் பல முறை கண்டிருக்கிறது. வெள்ளி ஞாயிறு நாட்களில் இங்கு பார்ப்பது ஒரு வேறுபட்ட உலகம். கஞ்சுலி கபால வேடம் அணிந்து விரதம் செய்பவர்கள், தங்களின் மனவேதனையை முடித்தெறிய மொட்டையடிக்கின்றவர்கள், புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு காதணி விழா செய்யும் குடும்பங்கள், பொங்கல் வைத்து அம்மனின் தாய்மையை நன்றி கூறுவோர், வேப்பஞ்சீலை மஞ்சள் ஆடை அணிந்து அம்மா நீயே காப்பாற்றணும் என்று கண்ணீரோடு வேண்டுபவர்கள். இந்த காட்சிகள் ஒவ்வொன்றும் உணர்ச்சியால் நிறைந்த புத்தக பக்கங்கள் போன்றவை. இங்கே ஒரு முறை வந்தாலே வேண்டியது நடக்கும் என்று மக்கள் நம்புவதில்லை. அதனை அவர்கள் வாழ்வில் அனுபவித்திருக்கிறார்கள். எத்தனை குடும்பங்கள் தங்களுடைய குலதெய்வமாக இவ்வம்மனை காட்டுகின்றன. காலம் சென்றாலும் அம்மன் கொடுக்கும் அருள் குறையவே இல்லை. சுமார் 3000 ஆண்டுகள் பழமையான சுயம்பு புற்று அம்மன் அந்த புற்றை சுற்றி நிற்கும் காற்றில் கூட
ஒரு அதிசயமான தெய்வ ஒளி உண்டு. பார்ப்பவரின் மனசில் ஒரு கணம் நின்றுவிடும் அமைதி கிடைக்கும். அமாவாசை இரவு 11 மணிக்கு ஆரம்பிக்கும் அங்காளம்மன் ஊஞ்சல் உற்சவம். அதை பார்த்தால்தான் உணர முடியும் அதன் அதிர்வை. அம்மன் ஊஞ்சலில் மெதுவாக ஆடும் தருணத்தில் மக்கள் தங்கள் வாழ்வின் பாரங்களையும் கவலைகளையும் அவள் காலடியில் விட்டு விடுகிறார்கள். அந்த நேரம் யாரும் தனியாக இருந்து போவதில்லை. எல்லோருக்கும் அம்மன் தாயாகவே தோன்றுவாள். மாசி மாதம் வரும்போது கோயிலே ஒரு புனித திருவிழா போல மாறும். மகா சிவராத்திரியில் தொடங்கி 7ஆம் நாள் தேரோட்டத்தில் முடியும் பிரம்மோற்சவம். அது ஒரு ஆன்மீக புயல் போல. தேரோட்டத்தை பக்கமே நின்று பார்க்கும் பொழுது எத்தனை பேர் கண்களில் நீர் வழிகிறது. அது துயரத்துக்கான நீர் இல்லை, நிறைவேற்றப்பட்ட நம்பிக்கையின் கண்ணீர். அம்மன் அருள் அனுதினமும் கிடைக்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.